டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செலவே இல்லாத ஒரு குட்டி போண்டா சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து வச்சு ஒரு செமையான போண்டா ரெடி பண்ண போகிறோம். இன்னைக்கு அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போண்டாவுக்கு சைடிஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த சட்னியை வச்சு ஒரு 50 போண்டா இருந்தாலும் சாப்பிடலாம். அப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டு. இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி போண்டா போட்டு அதோட சைடிஸாக இந்த சட்னியை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாராட்டு மழை தான் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம இட்லி மாவில் தான் போடுறோம். இட்லி மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துருக்கோம். இட்லி மாவு நம்ம இந்த பவுலில் சேர்த்தாச்சு. அதாவது 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து பூண்டு, நான் வந்து ரசப்பூண்டு தான் நல்லா இந்த அளவுக்கு எடுத்து 2 பூண்டு எடுத்து 2 சைஸ் உள்ள இந்த அளவுக்கு சைஸ் உள்ள பூண்டு எடுத்து நான் இந்த மாதிரி ரஃபாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து போடும்போது தான் நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த குட்டி போண்டாவுக்கு. அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு காஞ்ச தொலியை மட்டும் நீக்கிட்டு சும்மா அரைச்சி போடுங்க போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி துண்டு ஒரு 2 இன்ச்சி அளவு எடுத்துட்டு நல்லா தொலியை நீக்கிட்டு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லியில நம்ம ஒரு 5 விரல் அளவு நல்லா கட் பண்ணது இப்படி 5 விரல் கூட்டி பிடிச்சா ஒரு 5 விரல் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த போண்டாவுக்கு எல்லாமே கொஞ்சம் நைஸாக தான் இருக்கணும். அதனால் தான் நமக்கு நல்லா உருண்டையாக 1 ஓல சைஸாக வரும். நல்லா பெரிய இலையாக இருந்ததுனால நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 கொத்தை. வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து இந்த சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் தான். இந்த சைஸில் ஒரு வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணணும். நல்லா ஆம்லேட் மாதிரி ஆம்லேட்டுக்கு போடுவோம்ல அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு வெங்காயம் போதும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் லேசாக கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு, நம்ம வந்து இட்லி மாவில் இன்ன வரைக்கும் உப்பு சேர்க்கலை, அதனால் நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய மாவுக்கு தக்கன குறைச்சி சேர்த்தா போதும். 3/4 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சேர்மடம்லாம் சேர்த்துட்டோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம வந்து நல்லா ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து காரத்துக்கு நம்ம இந்த காஞ்ச மிளகாய் தான் போடுறோம். எதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த போண்டா வந்து நல்லா ஒரு செவந்த கலராக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல சேர்க்குறோம். நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். காஞ்ச மிளகா பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த மாவில் எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, இந்த மிளகா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கைட்டே வலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவில் சேர்மான பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு முன்னாடி நம்ம இதை நல்லா கலந்துக்கிடலாம். இந்த கெட்டியான இட்லி மாவில் நம்ம புரோட்டா பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துருங்க. உப்பு, அந்த மிளகா பேஸ்ட்டு எல்லா மாவுலேயும் நல்லா வெள்ளை இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்த உடனே நமக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு மிளகா பேஸ்ட்டோட கலர் நமக்கு லேசாக வரும். இப்போ நம்ம இந்த வெறும் இட்லி மாவில் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் குடிக்கும். அப்போ நமக்கு இந்த எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நம்ம எடுத்து விடுற பக்குவத்துக்காகவும் இந்த இடத்துல நம்ம ஒரு 50 கிராம் கடலை மாவு சேர்க்குறோம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் இட்லி மாவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கன கடலை மாவை கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இன்னொரு 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒன்றும் செய்யாது, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 50 கிராம் கடலை மாவு சேர்த்துருக்கோம். அப்போ தான் நமக்கு எடுத்து போடுற அந்த பக்குவத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. கடலை மாவு நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகி வரட்டும். கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. கலந்த பிறகு இப்போ நம்ம விஸ்கை தனியாக எடுத்துடலாம். நம்ம குட்டி போண்டா போடுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம எண்ணெயை ரெடி பண்ணிக்கலாம். குட்டி போண்டா போடுறதுக்கு இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. குட்டி போண்டா எந்த அளவுக்கு நம்ம சிறுசாக போடுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடணும். ஒரு தடவை நல்லா சூடாயிடணும். அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கையில் எடுத்து அப்படி போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கையில் லேசாக அப்படி தண்ணியை தொட்டு உதறிடுங்க. உதறிட்டு கொஞ்சமாக எடுங்க. நான் வந்து குட்டி குட்டியாக தான் போட போகிறேன். சும்மா அந்த ஒரு 5 விரலில் அப்படி லேசாக அணைச்சி எடுங்க. அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படின்ட்டு வெறும் விரலால் முள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான் கொண்டு வந்து மெதுவாக எண்ணெயில் முள்ளி விட்டுருங்க. உள்ளே விழுந்த உடனே அது லேசாக வெந்த உடனே அதுவே பால் மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான், ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. மாவு புளிச்ச மாவாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு சரியாக இருக்கும். ஆட்டின உடனே எல்லாம் போட்டக்கூடாது. அதனால் ஆட்டி நம்ம எப்பயும் போல் புளிக்க வச்சுருப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா பால்ஸ் நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு உள்ளே போட்டாச்சு. நம்ம பெரட்டவே இல்லை, அதுவே நமக்கு நல்லா எலும்பி உருண்டையாக வந்துருச்சு. நம்ம இந்த அளவுக்கு அரை வேக்காடு வந்த உடனே முள் வந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம இதை கம்பி வச்செல்லாம் பிரட்ட முடியாது, அதனால ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு நம்ம அப்படியேவும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று போல் வந்துடும். உருண்டைகள்லாம் அப்படியே உருண்டு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெயில் இப்படி ஆற்றி விடுங்க ஜல்லிக்கரண்டியை வச்சு. அப்போ எல்லா பக்கமும் நமக்கு வந்துடும். இப்போ நமக்கு இது ரெடியாக 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். அந்த பபுள்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ளீட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி லேசாக அந்த மாதிரி ப்ரௌனாக வந்த உடனே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைனிங்காக நல்லா தெரியும். இந்த கார்னர் கூட நல்லா மொறுமொறுப்பாக தெரியும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் மிச்சம் இருக்கிறதையும் நீங்கள் சூப்பராக போண்டாக்கெல்லாம் சுட்டு எடுத்துருங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அடுத்து இதுக்கு ஒரு நல்லா சூப்பரான ஒரு சட்னி ஒன்று ரெடியாக இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துட்டே போயிருங்க கையோட. குட்டி போண்டா ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம அதுக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணோம். இப்போ சின்னதாக இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் அப்படியே சூடாகி வரட்டும். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே ஒரு 50 கிராமு சமையல் கடலை பருப்பு அதை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தொலியோட. முதல் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த எண்ணெயிலேயும் பருப்பை போட்டு 2 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டிங்கன்னா லேஸ் அந்த மாதிரி இளஞ்சவோ போகிறோம். வந்த நேரத்தில் இப்போ இங்கே ஒரே ஒரு பூண்டு, அதாவது ரசம் பூண்டு தான் எடுத்திருக்கேன். அந்த முழு பூண்டு எடுத்து காஞ்ச தொலியை மட்டும் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் கலந்து கொடுங்க. காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்த பிறகு இங்கே நம்ம தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா செவந்து வந்துடணும். தேங்காய் துருவல் நம்ம பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வறுத்து வந்துடணும். இங்கே மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கோம், அதாவது 5 விரல் அளவு அவ்வளோதான் வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயிலே நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம அதை வறுத்து கொடுத்துக்கிறோம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. நல்லா இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும். பருப்பு சட்னிக்கு சூப்பராக நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா ஆறி வந்ததை அப்படியே நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு, இதுக்கு மட்டும் தேவையான உப்பு அதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டி பதத்துக்கு அரைச்சிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு அரைச்சிக்கிறணும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் குட்டி போண்டா, இட்லி மாவில் குட்டி போண்டா. இந்த குட்டி போண்டா சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுட்டி குழந்தைங்க குட்டி போட்ட பூனை மாதிரி உங்களையே சுற்றி வருவாங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு போண்டா, சூப்பரான போண்டா. பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்படியே லேசாக அந்த கெட்டி சட்னியோட அப்படி தொட்டு சாப்பிடும்போது பருப்பு சட்னி எதில் பஞ்சம் வந்தாலும் வராட்டலாம், இந்த குட்டி போண்டாவில் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான குட்டி போண்டா போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.